தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும் தெய்வ வடிவும் தரும் வஞ்சனம் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லன எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடை கண்களே. ஏஎஃப்எம் இன்போ என்ற இந்த காணொலியின் மூலம் உங்களை சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி. இந்த நாள் இணைய நாளாய் அமையட்டும். 9/3/2026 திங்கட்கிழமை, மாசி மாசம் 25ஆம் நாள். தேய்பிரையிலே சஷ்டி விரதம் இன்றைக்கு உண்டு. சஷ்டி மத்தியான வேலையில 11:58 வரைக்கும் இருக்கும். பின் சப்தமி வந்துடும். நட்சத்திரத்துல இன்னைக்கு விசாக நட்சத்திரம் 4:44 வரைக்கும் இருக்கும். பின்பு அனுஷ நட்சத்திரம் வந்துடும். இன்றைய நாளில இந்த சஷ்டி விரதம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். நார்மலா சொல்லுவோம், சஷ்டியில் இருந்தால் அகப்பையில் வரும். அகப்பையில்னா கருப்பையில் வரும்னு அந்த குழந்தை பேருக்காக சொல்வோம். அது மட்டுமல்ல, கடன் தீர்வது, கனவு இல்லத்தை பெற்றுக்கொள்வது, வேலை வாய்ப்பை பெற்றுக்கொள்வது, இப்படி பலவிதமான நம்மளுடைய கோரிக்கை இருக்கல, பேசிக் நீட்ஸ், இது எல்லாத்துக்குமே இந்த சஷ்டி விரதம் ரொம்ப முக்கியம். 6வது திதின்னு சொல்லுவோம். நார்மலாகவே இந்த 3, 6, 9 என்ற நம்பர்லாம் ரொம்ப முக்கியமான நம்பர்கள். இன்னைக்கு 9ஆம் தேதி 3ஆம் மாதம். இது ரொம்ப முக்கியமான ஒரு கோட்பாடு. 9ன்ற செவ்வாய்க்கு உரியது, 3 என்பது குருவுக்கு உரியது, 6 என்பது சுக்கிரனுக்குரியது அப்படின்னு சொல்லுவோம். இன்றைய நாளிலே இந்த 3, 6 அப்படிங்கிறதும் ரொம்ப முக்கியமான ஒரு நாளா சஷ்டியாகவும் அமைவதனால கந்த சஷ்டி கவசத்தை பாடி மனமுருக முருகனை வேண்ட நம்ம நினைச்ச காரியங்கள்லாம் நடக்கும் அப்படின்றது. அதனால இன்னைக்கு சஷ்டியை வழிபடுவது, கந்தனை வழிபடுவது அப்படின்னு வச்சுக்கோங்க. கந்த ஒரு கவசங்கள், நமக்கு தெரிந்த ஸ்லோகங்கள் எல்லாம் சொல்லி நல்ல சுவாமியை வழிபடுங்க. நல்லதே நடக்கட்டும். இன்றைய நாளிலே 6 மணில 7 மணி வரைக்கும் காலையில் நல்ல நேரம், சாயங்காலம் 7லேருந்து 8:30 வரைக்கும் நல்ல நேரம். இன்னைக்கு ராகு காலம் திங்கட்கிழமைனா 7:30 9 ராகு காலம், 10:12 யமகண்டம், குளிய நேரம் 1:30 3. சூலம் இன்னைக்கு கிழக்கு பக்கம், தயிர் பரிகாரம். கும்ப லக்னத்தில சூரியன் 57 வினாடிகள் இருப்பார்கள். 6:26 சூரியன் உதய நேரம் இன்றைக்கு இருக்கும். ரேவதி மற்றும் அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் சந்திராஷ்டம் எஃபெக்டும் இருக்கும் என்ற நாள். வியாதிபாதம் என்கிற நாமயோகம் கரஜேகரணமும் உண்டு. வியாதிபாதம்ங்கிறது புனித நீராடுதல், சத்துருக்களை அழித்தல். எவ்வளவு தூரம் நமக்கு கெடுதல் பண்றவங்களெல்லாம் அடிச்சு விடுறதுன்னு சொல்லுவோம்ல, அதெல்லாம் செய்யறது நல்லது. இன்னைக்கு சிராத்த காரியங்கள் செய்தாலும் ரொம்ப நல்ல காரியங்களாக அமையும். அதாவது நம்ம மூதாதையர்கள் முன்னோர்களுக்கு கூடிய படையல்கள் அதெல்லாம் செய்யறது நல்லது. அதுபோல இன்னைக்கு கரஜைகரணம்ங்கிறது யானைன்னு சொல்லுவோம். விதைக்கிறது, பயிரிடுறது போன்ற பலவிதமான காரியங்கள், திருமணம் தொடர்பான காரியங்கள், அதெல்லாம் இன்னைக்கு தாராளமாக செய்யலாம். வீடு சம்பந்தப்பட்ட பொருட்களை எல்லாம் வாங்கணும்னா இன்னைக்கு தாராளமாக வாங்குங்க, நல்ல விருத்தியை கொடுக்கும். திங்களை பிறைசூடிய சிவபெருமானை வணங்குவதனாலும் இன்றைய நாள் நல்ல பலனை கொடுக்கக்கூடிய நாளாக அமைகிறது. இன்னைக்கு வீடு விற்கிறது, வாங்கிறது போன்ற விஷயங்கள் எல்லாம் பேசுறது, அது விஷயமாக டாக்குமெண்ட் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணாலும் சக்சஸ் ஸ்டோரி உண்டு. ஒரு தொடர்ந்து 7 வாரம் சஷ்டி விரதம் இருந்து தேனபிஷேகம் செய்பவர்களுக்கு வீடு அப்படிங்கிற கனவு இல்லம் நனவாவதற்கும் வாய்ப்பு உண்டு. ஆபரணங்களை அணிந்து கொள்வது, புதிய பதவி ஏற்றுக்கொள்வது, ஈவன் கடன் வாங்கினா கடனை திருப்பி கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இன்றைக்கு இருக்கு. புதுசா ட்ரெஸ் வாங்கியிருக்கேன் சார், போட்டு பார்க்கணும் அப்படின்னாலும் இன்னைக்கு தாராளம் போட்டு பார்க்கலாம். அது எல்லாமே நல்ல பலனை கொடுக்கும். இன்றைய நாள் 9ஆம் தேதி மார்ச் மாசம். சூரியன், ராகு, செவ்வாய், புதன் வக்ரம் என்று கும்பராசியிலே, சனி பகவானுடன் சேர்ந்த சுக்கிர பகவான், சுக்கிரன் உச்சத்திலே அமர மீனராசி, குரு வக்ரகதியிலே அமர மிதுன ராசி, கேது சிம்ம ராசியிலும் சந்திர பகவான் துலா ராசியிலும் அமர்கிறார். விசாக நட்சத்திரத்திலே அமர்ந்து பின்பு அனுஷ நட்சத்திரத்தில் செல்வார். இந்த நாளிலே நாம ஒரு ராசிக்கும் எப்படி பலன் இருக்குன்னு பார்க்க போகிறோம். வாருங்கள். மேஷ ராசி நண்பர்களே, ராசியின் 7ஆம் இடத்திலே அமரக்கூடிய சந்திரன் இன்றைக்கு குருவின் சாரத்திலே இருப்பதனாலே உங்களுக்கு வெற்றி நிறைய நடக்கும். குருவினுடைய அருள் எப்படி இருக்குன்னு பாருங்க.
உங்களுடைய ராசியினுடைய 3ஆம் இடத்திலே அமர்ந்து கொண்டு துயரங்களும் கஷ்டங்களையும் கொடுத்து கொண்டிருந்தாலும் தன் பார்வையை 7ஆம் இடமான கலத்திரஸ்தானத்தில் வைக்கிறார். அதுபோல லாபஸ்தானத்து மேலேயும் தன் பார்வையை கொடுக்கிறார். உங்க ராசியின் பூர்வ புண்ணிய ஸ்தானத்து மேலே வைக்கிறார். அதனால இன்னைக்கு நல்ல செயல்கள் நடக்க போகுது. வெற்றி உண்டாகும். 4, 5 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்தி முருகனை வழிபடுங்கள். வாழ்க வளத்துடன். வணக்கம் ரிஷப ராசி நண்பர்களே, இன்றைக்கு லாபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல நாள். குருவின் அருளாலே வரக்கூடிய விஷயங்கள் எல்லாம் தனம் கிடைக்கும், பணம் வந்துடும். கொடுத்த பணத்தை திரும்பி வாங்கிடலாம். அதுபோல அந்த கேஸ் எல்லாம் போட்டு நம்ம பக்கம் சாதகமான தீர்ப்பு வருமானா இன்னைக்கு லாபம் வரும். கவலைப்படாதீங்க. நல்ல விஷயம் எல்லாம் நடக்க போகுது. ஆரோக்கியம் மேம்படும். சந்தோஷம் இன்னைக்கு நிறைய இருக்கும். கவலைப்படாத இருக்கலாம். இன்னைக்கு 2, 9 இந்த அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துங்கள். முருகனின் வழிபாடோடு இன்னைக்கு நாளை தொடங்குங்கள். வாழ்க வளத்துடன். வணக்கம் மிதுன ராசி நண்பர்களே, இன்னைக்கு வெற்றி நிச்சயம் அப்படிங்கிற வார்த்தையை நல்லா குறிச்சு வச்சுக்கிடுங்க. உங்க ராசிக்குள்ள இருந்து குரு தன்னுடைய ராசியான துலாத்துல இருக்கக்கூடிய விசாக நட்சத்திரத்தை பார்க்க போறாரு. ஸோ குருவினால் வெற்றி வருவதற்கு வாய்ப்புகள் உண்டானா குடும்பத்துல நல்ல விஷயங்கள்லாம் நடக்க போகுது. அதனால திருமண காரியங்கள் இன்னைக்கு சக்சஸ் ஸ்டோரியை கொடுக்கும் அப்படிங்கிறது தெரிகிறது. கந்தனின் அந்த பாடல்களை எல்லாம் பாடி இன்னைக்கு காலையிலேயே ஸ்டார்ட் பண்ணிடுங்க. நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும். வாழ்க வளத்துடன். வணக்கம் கடகராசி நண்பர்களே, இன்னைக்கு உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய திறமையை வெளிக்காட்டக்கூடிய நாள். முயற்சிகளும் வெற்றிகளை கொடுக்கக்கூடிய நாள். இந்த மண், மனை, வாகனங்கள் போன்ற விஷயத்திலே புதிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய நாள். இந்த கொடுக்கல் வாங்கல் எல்லாம் சிக்கல் இல்லாமல் இருக்கும். அதனால இன்னைக்கு நாள் நல்லா இருக்கு. 2, 4 இந்த அதிர்ஷ்ட எண்ணும் முருகனின் வழிபாடும் துணை நிற்கும். வாழ்க வளத்துடன். வணக்கம் சிம்மராசி அன்பர்களே, கொஞ்சம் மனசுல கஷ்டங்கள், குழப்பங்கள், கோபங்கள் எல்லாம் வரும். 12க்குரியவன் இன்னைக்கு விசாக நட்சத்திரத்தில் அமரக்கூடிய சூழ்நிலை துளாராசியில் அமர்கிறார். அப்படி போகும்போது முயற்சிகளிலே சில தடைகள் வருவதனாலே மனசுல ஒரு சங்கடம் வரும். அதை கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு முருகப்பெருமானை குருவாய் நினைத்து செய்யக்கூடிய காரியங்கள் வெற்றியை கொடுக்கும். வாழ்க வளத்துடன். வணக்கம் கன்னிராசி நண்பர்களே, இன்றைக்கு பல விதத்திலும் வெற்றியை நீங்கள் ஜெயமாக கொள்ளப் போகிறீர்கள். நல்ல ஆன்சர்ஸ்லாம் நிறைய இருக்கும். இன்னைக்கு நிறைய போட்டித் தேர்வுகளிலிருந்து நீங்க ஜெயத்தை வெற்றியை கொண்டு வரக்கூடிய நாள் இன்றைக்கு. அதனால நீங்க நிறைய முயற்சிகளும் வெற்றிகளை காட்டக்கூடிய நாள். இன்றைய நாள் 8, 7 இந்த அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்தி முருகனை வணங்குங்கள். நல்லதே நடக்கும். வாழ்க வளத்துடன். துலாம் ராசி அன்பர்களே, உங்க ராசிக்குள்ளவே சந்திர பகவான் அமர்கிறார். விசாக நட்சத்திரத்திலிருந்து குருவினால் பார்க்கப்படுகிறார். இரட்டிப்பு மகிழ்ச்சியை கொடுப்பார். சந்தோஷத்தின் எல்லை இன்னைக்கு உங்களுக்கு இல்லைன்னே சொல்லிடுவேன். அப்படி இருக்கு. விசாக நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய இந்த குருவின் தன்மையினாலே முருகனை, அந்த திருச்செந்தூர் முருகனை வணங்கி இன்னைக்கு காரியத்தை ஆரம்பிங்க. வெற்றி நிச்சயம். வாழ்க வளத்துடன். வணக்கம் விருச்சிக ராசி அன்பர்களே, இன்றைக்கு கொஞ்சம் பொறுமையா காரியங்களை செஞ்சா போதும். 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய இந்த சந்திர பகவான் விசாக நட்சத்திரத்தில் இருப்பதும் குருவினால் பார்க்கப்படுவதும் உங்க ராசியின் 2ஆம் இடத்தையும் குரு பார்க்கிறாரு. குடும்பத்துக்கு வேண்டிய விஷயங்களை அழகா ரிப்போர்ட் பண்றதுக்கு இது பெனிஃபிட்டா இருக்கும். அதனால கொஞ்சம் யோசித்து நிதானிச்சு செய்தீங்கன்னா காரியங்கள் பரபரப்பு இல்லாம உங்க பக்கம் சாதகமா அமையும். 5, 6 என்ற அதிர்ஷ்ட எண்ணும் துணை நிற்கும். வாழ்க வளத்துடன். வணக்கம் தனுசு ராசி அன்பர்களே, இன்னைக்கு என்னமோ காரியம் செய்யணும்னு ஆசைப்பட்டதான் மறந்து போச்சு சார் அப்படின்னு சொல்வீங்க. ஏன்னா குருவி பார்வையே உங்க குருவின் பார்வையாக இருக்குது. அதாவது குரு உங்க ராசியும் பார்க்கிறாரு, மனோகாரகனான இந்த சந்திரனையும் பார்க்கிறாரு, உங்க ராசியின் 7ஆம் இடத்துல இருந்து பார்க்கிறாரு. இப்ப பாருங்க, ஒரே எங்க பார்த்தாலும் ஒரே அட்வைஸா இருக்கும். இந்த அட்வைஸ் நிறைய இருந்தாலே என்ன ஆகும், செய்யற காரியம் மறந்து போடும். அதனால கொஞ்சம் அட்வைஸை கேட்டுக்கங்க, செய்யற காரியத்தை யோசிச்சு செய்யுங்க. அவ்வளவுதான் இன்னைக்கு.
4, 3 அந்த அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். வாழ்க வளத்துடன். வணக்கம் மகர ராசி நண்பர்களே. உங்களுக்கு ராசிநாதனுடைய 6ஆம் இடத்திலே குரு மறைகிறார். மிதுனத்திலே அவர் வக்ரகதியிலே அமர்ந்து கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில குருவின் சாரத்திலே இன்றைக்கு சந்திர பகவான் இருக்குது. அவர் உங்களுக்கு நன்மையை செய்ய போகிறார். எப்படின்னா பார்வையால கொடுக்கக்கூடிய பலன் குரு எப்பவுமே நல்லதை கொடுப்பார். 10ஆம் இடத்துல குரு இருப்பதனால நிறைய பலபரப்பான சூழ்நிலையெல்லாம் காட்டுவார். ஆனாலும் மனசுல சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய சூழ்நிலை இன்னைக்கு இருக்கும். 3, 4 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். வாழ்க வளத்துடன். வணக்கம் கும்பராசி நண்பர்களே. பல விதத்திலும் வெற்றியை நீங்கள் சுவைக்கக்கூடிய நாள் இன்றைக்கு. முன்னேற்றத்திற்கான வழிகளை தந்தையின் வழியான ஆசீர்வாதத்தை பெற்று பொருள் வரவை அதிகப்படுத்தி கொண்டு காரிய தாமதத்தை உடைத்து நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் உங்களுக்கான அந்த இம்ப்ரெஷனை கரெக்டாக கிரியேட் பண்ணிடுவீங்க. அதனால் இன்னைக்கு சக்சஸ் ஸ்டோரி உண்டு. இதனால் உங்களுக்கு முருகனின் துணையுடன் நல்ல பலன்கள் உண்டாவதற்கு 2, 3 என்ற அதிர்ஷ்ட எண்ணும் துணை நிற்கும். வாழ்க வளத்துடன். வணக்கம் மீனராசி நண்பர்களே. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமம் எஃபெக்ட் இருந்தாலும் உங்கள் முயற்சியை விடாமுயற்சியாக்கி கொண்டு செய்யக்கூடிய காரியங்கள் உங்களுக்கு லாபத்தை பெற்றுத் தருவதாக அமையக்கூடிய நாள் இன்று. 3, 9 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த நாளிலே முருகனின் அருள் துணை நிற்க உங்களுக்கு வெற்றி நிச்சயம் வரும். வாழ்க வளத்துடன்.